வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் வாங்க. ஏண்டா ராஜு, எங்கடா எங்களை கூட்டிட்டு போற? சொல்லுடா. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் நான் கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு ஏண்டா இந்த வயல்வெளிக்கு வந்திருக்கோம்? டேய் ராஜு, இல்லடா. எங்கடா போறோம்? ஒழுங்கா சொல்லு. சரி சரி சொல்றேன். நாம இப்போ வயல்வெளியில இருக்கோம். இந்த பள்ளத்தை தாண்டி போனா ஒரு பெரிய மரம் வரும். அதை தாண்டினா ஒரு மாங்காய் தோப்பு இருக்கு. அதுல எல்லாம் பெரிய 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 மாங்காவா இருக்கு. அந்த மாங்காவை தான் நாம பறிச்சு சாப்பிட போறோம். டிடி, ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த மாங்காய் தோப்புல எல்லாம் பெரிய பெரிய மாங்காய் இருக்குமாமே. ஆனா ராஜு, இந்த மாங்காய் தோப்பை பாதுகாக்க ஒரு தோட்டக்காரர் இருப்பாருடா. என்ன பண்றது நம்ம இப்போ? டேய் மணி, தோட்டக்காரர் இல்லடா, எங்கேயோ போயிருக்காரு போல. அதனால தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான் ராஜு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாண்டலாம். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தாண்டுங்க இப்போ. அம்மா பயந்துட்டான்டா அப்பா. அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா நாம இந்த வயல்வெளியை தாண்டி வந்துட்டோம். இப்போ இந்த மரத்துல இருந்து கீழே இறங்கணும். ஏண்டா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த இனியா பொண்ணை பத்தியா ஜாலியா படுத்துட்டு இருக்கா. சரி சரி, யாராச்சும் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இறங்கி உள்ள போயிடுவோம். ஏண்டா அறிவாளி, இவ்ளோ பேசுறியே, எப்படிடா நம்ம கீழே இறங்குறது? பார்த்தல்ல, மரம் எவ்ளோ ஹைட்டா இருக்கு. அப்பவே இனியா கடைக்கு கூப்பிட்டா நான் அவ கூடவே போயிருக்கலாம் போல. இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஹலோ கலை, நம்ம கிட்ட இந்த கயிறு இருக்கு. இத கட்டி நம்ம அழகா கீழே இறங்கலாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் இருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா அந்த கயிறை கட்டுடா. இந்த கயிறை கட்டி எப்படியாச்சும் இந்த மாங்காவை அறுத்துடணும். பெரிய பிளானோட தான் வந்திருக்கான் போலயே. ஃப்ரெண்ட்ஸ், கயிறு கட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் நானே இறங்குறேன். இப்ப விடுறா கயிறை. ஐயோ, திருப்பிக்கிச்சே. பொறுமையா விடுடா. என் மேல இருக்க கோவத்துல பாஸ்டா விடாதடா. பொறுமையா விடுடா, பயமா இருக்குடா. பாருடா நான் எப்படி வரேன்னு. என்ன பார்த்து கத்துக்கோடா. ஏய் இனியா, பொறுமையா விட்டுடி. நான் சேர்ல இருந்து குதிக்கிறதுக்கே பயப்படுவேன். இப்ப மரத்துல இருந்து வேற குதிக்க போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு மாங்காய் காசப்பட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏ லில்லி, பொறுமையா விட்டுடி, பயமா இருக்கு. பொய்யும் இந்த மாங்காய் வரக்க மிலிட்டரியில இறங்குற மாதிரி இறங்க விட்டானே இந்த ராஜு. யாராச்சும் பார்த்து அசிங்கமா போயிடுமே. எப்பா ராஜு, எப்படியோ இறங்கிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா ராஜு, இந்த மாங்காய் இருக்கிற ஐடியா யாரா உனக்கு கொடுத்தது? அதுவா, நம்ம லில்லி தாண்டா ஐடியா கொடுத்தா. சரி சரி வா, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போவோம். எம்மா, பாத்தியாடி எவ்ளோ மாங்காய் மரம் இருக்கு. எப்படிதான் பறிக்க போறோம் தெரியலையே. பாத்தீங்களா, மரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம மொத்தம் 5 பேர் இருக்கோம். ஆளுக்கு ஒரு மரம். எல்லாரும் ஒரே நேரத்துல மாங்காவை அறக்க போறோம். இந்த மிஷின்ல ஒருத்தர் சொதப்பினாலும் மாங்காய் சாப்பிட முடியாது. அதனால ஜாக்கிரதையா மாங்காவை அருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இவரு பெரிய துப்பாக்கி விஜய் திருடனை பிடிக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. சீ, மரத்துல இருந்து மாங்காய் பறிச்சு போட இவ்ளோ பில்டப் தேவையா? ஒழுங்கா நீ மட்டும் போய் இந்த மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு போடு. நீங்க யாரும் கண்டுபிடிக்காத ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஏ கலை, நீ ஒண்ணு கவனிச்சியா? சுத்தி பாரு, மொத்தம் 18 மரம் இருக்கு இந்த மாங்காய் தோப்புல. அதுதான் நான் கண்டுபிடிச்சது. சைனாக்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தியா? டேய் ராஜு, இந்த மரத்துல இதோ இருக்குதே, இந்த மாங்காய் தான் பறிக்க போறியா? ஆமா கலை, நீ கரெக்டா சொன்ன. நீங்க எல்லாரும் அந்த மாங்காய் மரத்துக்கு கீழே நில்லுங்க. நான் மேல போய் பறிச்சு போடுறேன். பட்டுன்னு புடிச்சுக்கோங்க, டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடலாம். பாத்து மரம் ஏறுடா. நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, மாங்காய் ஒழுங்கா வந்து சேரணும். அடப்பாவீங்களா, நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? உங்களை போய் மாங்காய் இருக்க கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். அப்படிதான் மேல போ மேல போ. சரி சரி, போறேன். இவனை மேல ஏற சொன்னதுக்கு நம்மளே ஏறி இருக்கலாம் போல. பாரு, மண்புழு மாதிரி போறான். பாத்துட்டேன் மாங்காவை பாத்துட்டேன். தோ வரேன். ஓடிப்போடா, சீக்கிரம்டா. எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த மாங்காவை பறிக்க. ஐயோ, இப்ப அங்க வேற குதிக்கணுமே. பிடிச்சிட்டேன். மாங்காவை பிடிச்சிட்டேன். டேய் ராஜு, மாங்காவை பறிச்சு போடுடா. என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? எப்பா முடியல. இப்ப அறுக்கிறேன் பாரு. எப்பா அறுத்துட்டேன். சூப்பர், மாங்காய் பறிச்சிட்டோம். எப்பா எவ்வளோ பெரிய மாங்காய். மேல பார்க்க
சின்னதா இருந்துச்சு, இப்ப பார்க்க பெருசா இருக்கு மாங்காய். மாங்காய் பார்க்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏண்டா மாங்காய் வந்த உடனே என்ன மறந்துட்டீங்களேடா? மேல நான் ஒருத்தர் இருக்கேன்டா, பாருங்கடா. டேய் கீழே வாடா. மாங்காவை அறுத்தாச்சு, இப்ப போய் உப்பு காரம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ராஜு, ஃபர்ஸ்ட் அந்த மாங்காவை தண்ணில கழுவுடா. சரிங்களே இந்த கழுவுறேன். ஆஹா, இந்த தண்ணில மாங்காவை பார்க்க சூப்பரா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நாம ரொம்ப கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறி பறிச்ச மாங்காய் இப்ப நம்ம முன்னாடி இருக்கு. இந்த உப்பு காரம் எல்லாம் ரெடியா இருக்கா? நீ பேசுறத கேட்கவா இங்க உட்கார்ந்திருக்கோம்? சீக்கிரம் மாங்காய் வறுத்து சாப்பிடுவோம்டா. யாராச்சும் வந்துட போறாங்க. உப்பு காரம் எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த மாங்காவை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. ஆமால, அப்பா செம்ம டேஸ்ட். வேற லெவல். புளிப்பு உப்பு காரம் சேர்ந்து அட்டகாசமா இருக்குப்பா. டேஸ்டா இருக்கு. உப்பு காரத்தை தொட்டு வைடா. இந்தாமா. பாத்தியா, கலக்கி வைக்கிற, எனக்கு வைடா. டேய், யாராவது தோப்புல மாங்காய் தேடி சாப்பிடுறது? தோ வந்துட்டேன். ராஜு, இது சத்தம் கேக்குது பாரு. ஏய், அது தோட்டக்காரர் கத்துற சவுண்டுப்பா. ஊருக்கு போன தோட்டக்காரர் வந்துட்டாரு போல. நம்ம மாங்காய் திருடுறத பாத்துட்டாரு போலப்பா. வாங்க சீக்கிரம் ஓடிடலாம். வாங்க. ஓடுங்க.